ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்னன்னா 24/12/2025க்கான கேரளா டிகெஸ்டிங் தனலட்சுமி 34 குழுக்களில் ஒரு தரமான வெற்றியோட வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 23/12/2025க்கான இன்றைய கணிப்பில் நம்ம ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒன்றும் ஏ போர்டில் கரெக்டாக கொடுத்துருக்கோம், 3 நம்ம எடுத்திருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம ஒரு நம்பர் எடுக்கலை, ஏ போல் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு சில நாள் மிஸ் ஆகும் மேலேயே மற்ற நாள் எப்பொழுதுமே தரமான வெற்றியை கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைய கணிப்பு ஆனால் இன்னைய போல் இருக்காது. நேற்றைய தினம் தரமான வெற்றி, நல்ல வெற்றி எடுத்திருந்தோம். இதே போல் நாளைக்கு 24/12/2025க்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் நம்பர் எடுக்கிறேன். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பிலையும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியோட நம்ம வீடியோக்குள்ளே தொடரலாம். இப்போ பார்த்தோம்னா ஆல்போர்டு தான் பார்க்க போகிறோம் நண்பா. ஆல்போர்டு நாளைய நம்பரு நிச்சயம் பாஸ் ஆகும் நண்பா. எடுத்திருக்கோம், தரமான ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். நாளைய கணிப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு, அதே நமக்கு 4 நாளைக்கு நிச்சய பரிசு நமக்கு 100% வின்னிங் வருது நண்பா. உங்கள் கெஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸிங்கில் 4 மிஸ் ஆகாது. நாளைய ஆட்டம் ஒரு வெற்றி நம்ம கையில், நம்ம பக்கம் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டுருங்க. நமக்கு மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். வேறு எது பண்ணோன்னா என்னோடய கணிப்பில் எடுக்கக்கூடிய நம்பர், நான் தரமான ஒரு நம்பரை எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு பெஸ்ட் நம்பர் எடுக்கிறேன். கடைசி வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்போர்டு 4 நிச்சயம் வரும். 100% நமக்கு 4 பெஸ்ட்டு கெஸிங் நம்பராக இருக்கும். அதே போல் இந்த 4 எந்த போர்டில் வருது, அதாவது ஏ போர்டா, பி போர்டா, சி போர்டா, எந்த போர்டும் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் டிஜிட்டில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த 3 போர்ட்லேயுமே வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பரை பார்க்கலாம் நண்பா. ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு 4, நான் சொன்ன 4 நமக்கு ஏ போர்டில் நிச்சயம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 100% 4 ஏ போர்டில் தான் வரப்போகுது நண்பா. என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்லுவேன்னா. இந்த 4 இம்பார்ட்டண்ட்டாக வரும். நாளைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு 4 100% நம்ம இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும். அதே போல் இந்த 5 நமக்கு இனி வரும் தேதிகளாக நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. இன்றைய கொடுத்த நம்பர் நாளைக்கும் ஏ போர்டில் ஆப்போசிட்டில் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் நண்பா. ஏ போர்டில் இதான் நம்மளோட கெஸிங் நம்பரு. 4 வராத பட்சத்தில் நமக்கு 5 இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும். பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு 6 மீண்டும் ரொட்டேஷன் ஆகுது. நமக்கு 6 பி போர்டில் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும். பி போர்டில் 6 வரக்கூடிய சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அந்த 6 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 8. இதுதான் என்னோடய கெஸிங்கில் பெஸ்ட்டான ஒரு பி போர்டு நம்பரு. அதே போல் சி போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு 7 நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். என்ன அந்த 7 இந்த வாரத்தில் அதிகமான ஒரு நம்பராக இருக்குதுன்னு பார்த்தோம்னா மாற்றி இறக்கிட்டுருக்காங்க. நம்ம நம்பரை ஒரே நம்பரை கொடுத்து நமக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகுது. நாளைக்கு இந்த நம்பர் அப்படியே வரப்போகுது நண்பா. ஒரே ரிலேட்டடான நம்பர் நமக்கு ஒரு நாள் வந்தால் மறுநாளும் அதுலேருந்து தான் கொடுக்குறாங்க. அதே போல் தான் நாளைய ஆட்டம் இருக்க போகுது. இந்த சி போர்டில் 7 நிச்சய பரிசு நாளைக்கு இருக்குது. ஏ போர்டில் சி போர்டில் 7 வரும். இந்த 7 நமக்கு சி போர்டில் வராத பஸ்ஸில் சப்போர்ட் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 9. இதுதான் நாளைய ஆட்டம். சிங்கிள் டிஜிட் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். உங்கள் கணிப்பில் இது போல் ரிலேட்டடான நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் 4, 5, பி போர்டில் 6, 8, சி போர்டில் 7, 9 நண்பா. உங்களோட கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பர் இதுதான். அதே போல் நமக்கு ஏபிசி பிசி ஏசி ஒரு பெஸ்ட்டு நம்பரை எடுக்கிறோம். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய ஒரு மாசான ஒரு ட்ரஸ்டான ஒரு நம்பர் தான் சொல்ல போகிறேன். 46 நம்ம சிங்கிளில் வரக்கூடிய டபுள்ஸ் அப்படியே நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். 46 நமக்கு பெரிய நம்பர் ஒரு நம்பரு நமக்கு 9 இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 9 வந்தால் நமக்கு பி போர்டில் 2 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த ஏபி மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதே போல் 5 சொல்லியிருக்கோம். 5 நமக்கு ஏ போர்ட்லேயும் 8, 58 இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பருக்குள்ளே நமக்கு ஆட்டம் இருக்குது. நாளைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும்
உங்களோட கெஸ்டிங்கில் இது போல் நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நண்பா. பெஸ்ட்டு ஏபி 46 92 58. பிசியை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான நம்பர் பார்த்தோம்னா பிசியில் நமக்கு வந்து 69, அதே போல் 87 பெரிய நம்பரில் நமக்கு அப்படியே வந்து நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும். நமக்கு ஒரு சான்ஸ் வந்து சைபர் வந்து பி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கணும்பா. இந்த சைபர் நமக்கு சி போர்டில் பி போர்டில் இறங்கினா சி போர்டில் நமக்கு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு வந்து மீண்டும் பார்த்தோம்னா நமக்கு 4 சி போர்டில் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்துருக்கு. சைபர் 4 இந்த மாதிரி ஒரு நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏசியை பொறுத்தவரையிலும் நமக்கு 4 7 47 ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்க போகுது. அதே போல் 49 ஒரு பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா 77 ஒரு டபுள்ஸு. நமக்கு ஏசியை பொறுத்தவரையிலும் ஏ போர்ட்லேயே நமக்கு 7 வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. ஏசியில் சிலேயும் 7 வந்து எனக்கு என்னோட ஒரு சான்ஸு டபுள்ஸ் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏ போர்டில் 7 சி போர்டில் 7 என்னோடய பெஸ்ட்டு நம்பர் இதுதான். ஏபியில் 46 92 58, பிசியில் 69 87, சைபர் 4 47, ஏசியில் 49 77. உங்களுடைய கிசிங்கில் இது போல் ஒரு பெஸ்ட்டு கணிப்பு நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் ஏபிசி 3 டிஜிட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். நாளை ஆட்டம் ஒரு கணிப்பு நம்பர் ஒரு பெஸ்ட்டு நம்பரை குறிக்க போகுது. நான் எடுத்த இடமே கொடுக்குறேன். 767 நண்பா அப்படியே இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் 469 ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும். அதே போல் நமக்கு 7 ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. 729 ஒரு பெரிய நம்பரில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து இருக்குது நண்பா. 767 469 729 அதே போல் 487 ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். நாளை ஆட்டத்தும் 5 நமக்கு ஏ போர்டில் வரக்கூடிய பட்சத்தில் 5 மீண்டும் வந்து நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குது. 587 அதன் பிறகு பார்த்தோம்னா 984. இதுதான் என்னோடய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் கணிப்பு நம்பராக இருக்கும். ஏபிசியில் 3 டிஜிட்டில் பார்த்தோம்னா 767 469 729 மீண்டும் பார்த்தோம்னா 729 429 767 487 587 984. பிசியில் 87 87 84. இங்கே பார்த்தீங்கன்னா 767 69 29. இந்த ரிலேட்டடாக நமக்கு வந்து நாளை ஆட்டம் நிச்சய பரிசு நமக்கு அடிக்க வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுடைய விஷயங்களில் இது மாதிரி நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. ஒரு பெஸ்ட்டு நம்பரை எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு தாறுமாறான வெற்றியை நாளைக்கு வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி நண்பா. மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.